கிட்டத்தட்ட பல விமர்சனங்கள் தாவேகா கட்சி மேல வந்து வச்சிருக்கேன். பட் நானே வியந்து பாக்குற அளவுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சோ அப்படி தாவேகாவோட தொண்டர்களுக்கு இடம் பொருள் ஏவல் வந்து தரல, எங்க எதை பண்ணணும் அப்படின்னு வந்து சுத்தமாவே வந்து தரல. சித்திரை திருவிழாவில போய் எந்தவித மதங்களும் ஜாதியும் இல்லாம கூட்டம் கூடக்கூடிய இடத்துல தாவேகா கொடியை வச்சு அட்ராசிட்டி வந்து பண்றாங்க. சோ இந்த மாதிரியான ரகலைகளை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நல்வழிப்படுத்தல அப்படின்ற மாதிரியும், நெக்ஸ்ட் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த லெவலுக்கு அரசியல் புரிதல் இல்லையோ அப்படின்ற மாதிரியும், அதை தாண்டி இவர் ஸ்ட்ரெயிட்டவே சினிமா விட்டு வந்த உடனே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அதை தாண்டி கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு குருட்டு கான்பிடன்ஸ்ல வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விமர்சனங்கள் நானே வந்து பண்ணியிருக்கேன். பட் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு தாவேகா கட்சி பெரும்பான்மையா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு வெற்றியை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேகா கட்சிக்கு வந்து கொடுக்க மாட்டேன். அதை அப்படியே ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி 50% விஜய் அவர்களுக்கு வந்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த கட்சியை பொறுத்தளவு ஜெயிச்ச வேட்பாளர்கள் எல்லாருமே அவங்கவுங்க தொகுதியில கடுமையா வந்து உழைச்சாங்க. சோ அவங்களோட திறமையை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட வாக்க வந்து சேகரிச்சாங்க. அப்படின்றதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களோட முகத்துக்காகவே பல தொகுதிகளில் ஓட்ட வாலியன்றா வந்து போட்டு அந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வந்து வச்சிருக்காங்க. சோ என்ன பொறுத்தளவு இது ஒவ்வொரு தொகுதியில உள்ள வேட்பாளர்களோட வெற்றியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. விஜய் அவர்களோட வெற்றி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இன்னொரு 50% யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா மக்களுக்கு தான் வந்து கொடுத்தாகணும். மக்களை பொறுத்தளவு டிஎம்கே, ஏடிஎம்கே, ஸோ இந்த மாதிரியான கட்சிகள் ஓல்டு கட்சிகளா வந்து மாறிடுச்சு. அதை தள்ளிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்சியை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவெடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நகர வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமே டிஎம்கே, ஏடிஎம்கே, ஸோ இந்த மாதிரியான கட்சிகள் எடுபடாது அப்படின்றதான் வந்து உண்மை. ஒருவேளை விஜய் அவர்களை தோக்கடிக்கணும் அப்படின்ற பட்சத்துல இனிமே அடுத்த ஜென்ரேஷன்ல ஒருத்தர் உள்ள வந்தாதான் தோக்கடிக்க வந்து முடியும். சோ அந்த நிலைக்கு மக்கள் எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதான் வந்து உண்மை. தமிழக அரசியலை பொறுத்தளவு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நகர்ந்துருச்சு அப்படின்றதான் வந்து உண்மை.